மேடம் நீங்க எப்படி இந்த ஏரியால அதுவும் இந்த நேரத்துல? ஒன்றும் இல்லை. அது நான் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். இங்க போய் எந்த ஃப்ரெண்டு மேம் அதுவும் இந்த நேரத்துல? ஆமாம், வந்திருக்க கூடாது. ஆர் யூ ஓகே நவ? யா ஐ அம் ஃபைன். எனக்கு ஒரு ஹெல்ப் சொல்லுங்க பண்ணுறீங்களா மேடம். உங்கள் ஃபோன் தரீங்களா? நான் வெற்றிக்கு கால் கண்டிப்பா பண்ணணும். மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. வெல்கம் மேம். யாரா? ஹலோ, வெற்றி துளசி பேசுகிறேன். ஏங்க யார் நம்பருங்க? உங்கள் ஃபோன் என்னங்க ஆச்சு? வெற்றி, என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன், சரியா? ஏங்க என்னங்க நீங்கள் இங்கே எல்லாருமே பதறி போயிருக்கிறாங்க. எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு போக மாட்டீங்களா? இதோ நான் வந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நான் வந்துடுறேன். நான் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறேன். சரி வாங்க. என்னாச்சுடா? அப்போ அவங்க ஃபோன் இது ஆஃப் ஆகிடுச்சு போட்டிருக்குப்பா. அவங்க வராங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்ல எல்லாம் சொல்லிட்டு போக மாட்டாளா? என்ன பழக்கமோ? நன்றிங்க. சரி நான் வரேன். மேடம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்க மேடம் தனியா போறீங்க? வாங்க என் கூட, நான் டிராப் பண்றேன். இல்ல ஒண்ணு இல்ல வேணாம். நான் பரவாயில்ல, வாங்க போயிடுறேன். மேடம். நீங்க அவ்வளவு தூரம் போறீங்களா? இது வெற்றியானவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்ன திட்டுவாரு. வாங்க. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல மேடம், உட்காருங்க. போலாம். ஏங்க ஏய். என்னங்க? எங்க போன? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. கோயிலுக்கு போயிருந்தேன் அத்தை. கோவிலுக்கா? நீங்க குணமான உடனே பரிகாரம் பண்ணணும்னு வேண்டியிருந்தேன், அதான். ஏன் துளசி, அன்னைக்கு தான் பரிகாரம் சொல்லிட்டு மண் சோறெல்லாம் சாப்பிட்டியே. இது வேற கோயிலுக்கு மாமா. என்னமோ பண்ணு. ஆனா வீட்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டாமா? எல்லாருக்கும் உசுறு போய் உசுறு வந்திருக்கு தெரியுமா? யாரும் தனியா போக கூடாது, எல்லாரும் கவனமா இருக்கணும். நீ தானே சொன்ன. ஆமா. அத நீயே கடைப்பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? சாரி அத்தை. ஆமா, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடு. என்னங்க ஆச்சு? எங்கே போனீங்க? இல்ல வெற்றி, நான் அப்புறமா சொல்றேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். வெற்றி, எனக்கு என்னமோ சரியா படல. முகமெல்லாம் வெறுத்திருக்கு. கேட்டா எந்த பதிலும் சொல்லல. என்ன ஏதுன்னு விசாரி போ. மேடம் வெற்றி, நான் நேத்து நைட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு. ஆமாம், நீங்கள் பேச வந்தீங்க. இப்போ நம்ம பெங்களூர்லேருந்து வினோத் ஃபோன் அடித்தானா, அவன் ஃபோனை வைக்க மாட்டான். அதுலேயே நேரம் போயிடுச்சு. அது இப்போ சொல்லுங்கள். வெற்றி, அது நேத்து நான் கோயிலுக்கு போயிருந்தேன். நான் சொல்ல மறந்துட்டு பாருங்க. அது ஏதோ ஒரு முக்கியமான கல்யாணமா, அப்பா வர முடியாதான், கட்சிக்காரங்க வேற. அதனால் அம்மாவை கூப்பிட்டு என்ன போக சொல்கிறாரு. அவங்க என் கூட பேசவே மாட்டாங்க. அவங்கள குறித்து நீங்கள் சொல்லுங்கள். அது நேத்து வரேன்பா. ஐயோ, அவர் தூரம் தாங்க முடியல. இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன். வெற்றி. ஐயோ. இப்ப பாரு.
என்னங்க ஐயா இது? இப்போதான் நீங்க உங்க மருமகளை மகளிர் அணி தலைவி ஆக்கலாம்னு சொன்னீங்க. இப்போ என்னடான்னு பார்த்தா அசிங்க அசிங்கமா போஸ்ட் ஓட்டிருக்காங்க. ச்சே, என்ன கருமையா இது? சைபர் செல்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எப்படி இப்படி ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி தெருவில் ஒட்டி இருப்பாங்க? ஐயா இந்த வீடியோ பாருங்க ஐயா. இரியா கதிரு, என்னப்பா சொல்லுங்கப்பா. இங்க பாரு, என்னடா அதெல்லாம்? அப்பா எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. எப்படி இது? டேய், உடனே சைபர் செல்லுக்கு ஃபோன் பண்ணி இந்த வீடியோ போட்டோ எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொல்லு. அப்படியே நம்ம கட்சிக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி தெருவில் ஒட்டி இருக்கிற மொத்த போஸ்டரையும் கிழிக்க சொல்லு. என்ன இது தலைவரே? இப்போதான் மகளிர் அணி தலைவி எலெக்ஷன் பத்தி பேசலாம்னு பார்த்தா இப்படி ஒரு அசிங்கம் நடந்திருக்கு. இவங்களையா மகளிர் அணி தலைவி ஆக்க போறீங்க? சொல்லும் போதே வாய் கூசுது. வேணா தலைவரே, இந்த முடிவை நல்லா யோசிச்சு அப்புறமா எடுத்துக்கலாம். புது கட்சி எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து சிரிச்சிருவாங்க. நாங்க கிளம்புறோம். கிளம்புங்க. ஃபோன் பண்ணி சொல்றான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னமாமா நீங்க அமைதியா நிக்கிறீங்க? உங்களுக்கு இவதான் பண்ணான்னு நம்பிக்கை இல்லையா? பாருங்க மாமா, இப்ப வரைக்கும் குத்துக்கல்லு மாதிரி கண்ணும் கலங்காம அப்படியே தைரியமா நின்னுட்டு இருக்கா. ஐயோ, ஆனா தப்பு பண்ணிட்டு இப்படி தைரியமா நிக்கிறதுக்கெல்லாம் பெரிய சாமர்த்தியம் வேணுப்பா சாமி. என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நான் என்ன பண்ணணும்? நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன நம்புங்கன்னு கெஞ்சி உங்க எல்லாரும் முன்னாடி அழணுமா? நான் அழ மாட்டேன். மாட்டேன். இது எப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த குடும்பத்துல நான் இத்தனை நாளா வாழ்ந்திருக்கேன். அதையும் நீங்க எல்லாரும் பாத்திருக்கீங்க. இந்த குடும்பம் தான் என் உயிரை நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன பத்தி ஒரு தப்பான செய்தி வந்ததும் ஆளாளுக்கு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஏமாமா, இவ்வளவு நேரமா இவங்க என் மேல அபாண்டமா பழி போட்டுட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட உங்களால பேச முடியலையா? அப்போ உங்களுக்கும் என் மேல நம்பிக்கை இல்ல? இல்ல துளசி, அது வந்து போதும் மாமா. உங்க மனசுலயும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இதுக்கப்புறம் நான் இந்த வீட்ல இருந்து என்ன பிரயோஜனம்?